இதெல்லாம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா கொலை பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க. இது தப்பான எனக்கு புரியல. ஏன் வளரக்கூடாதா? வளரவும் தான் வளரணுமா? வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்துனுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த வண்டி பார்த்தாவே தெரிஞ்சுனுங்க. பெயில் எடுத்துருந்தாங்க வந்துனுக்குறோம். இப்போ தான் என்ட்ரி போட்டுனுக்குதுங்க. கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னுக்கிறாங்க. பார்க்கிங் லாட்டுக்கு போகணுங்க. இப்போ கூப்பிட்டாங்கன்னா ஜம்முன்னு பார்க்கிங் லாட்டுக்கு போகிறதாங்க. அங்கே தெரியுது எல்லாமே கம்பெனி தாங்க. இங்கேருந்து முன்னாடி வரைக்கும் இருக்குது. பார்க்கலாங்க எத்தனை மணிக்கு கூப்பிட்றாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை மணிக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணிக்கு வந்தோம். டைம் பார்த்தா இப்போ 4 மணி ஆகுதுங்க. நீட்டாக சமைச்சி சாப்பிட்டாச்சுங்க. பார்க்கலாங்க எத்தனை மணிக்கு கூப்பிட்றாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டுக்கோங்க. லாஸ்ட் வீடியோ வந்துங்க நம்மளோட இது ஏற்றின்னு வந்தோங்க, தறியோட கண்டு லாலி ஏற்றின்னு வந்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நம்ம அப்லோடு போட்டுக்கிறோம். சரிங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அப்புறமேட்டு எத்தனை மணிக்கு கூப்பிட்றாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமேட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஃபைனலி ஒரு வழியாக பார்க்கிங் வந்தாச்சுங்க. பார்க்கிங்குள்ளே வந்தாச்சு. இப்போ தாங்க நம்மளோட செக்யூரிட்டி வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு போனாங்க. லைட் எரியுதா, அப்புறமேட்டு ஆர்என், ரிவர்ஸ் ஆர்என், இண்டிகேட்டரு, ஆர்என் எல்லாம் அடிக்குதான்னு சொல்லி செக் பண்ணாங்க. இப்போ தான் நம்ம ஒரு 6 மணிக்கு வந்தோங்க. இப்போ பார்த்தா கரெக்டாக டைம் 7 மணிக்கு இன்னொரு 5 நிமிஷம் இருக்குங்க. இப்போ லோடு எடுத்து கூப்பிட மாட்டாங்களாம். 6 மணியோட லாஸ்ட் நான் திரும்ப நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லினுக்கிறாங்க. பார்க்கலாங்க. சரி, ஏகா வண்டி இருக்குங்க, நிறைய வண்டி இருக்குங்க. நானும் தீவி தமிழில் பேசலான்னு பார்க்குறேங்க, வரமாட்டிருக்கு. யாரா அது மலையாளத்தில் பேசுறது? நான் வீடியோ எடுக்கும் போது தாங்க யாருன்னா ஒருத்தர் வந்து பேசினேக்குவாங்க. சரிங்க, காத்தால பார்க்கலாம் எத்தனை மணிக்கு கூப்பிட்றாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வண்டியில் சமையல் இருக்குங்க. சாப்பிட்டு ஜம்முன்னு தூங்க நிற்றாங்க. குளிர் போட்டு இழுக்குது, நல்லாவே குளிடுதுங்க. அவ்வளோதான், சாப்பிட்றேங்க. கப்புன்னு பெச்சிட்டு இழுத்து போதும் படுத்து தூங்கிடுறேங்க. ஆனால் செக்யூரிட்டிங்கெல்லாம் தமிழ் ஓரளவு நல்லா பேசுகிறாங்க. வண்டி எடுத்துக்கொண்டு வாழ்றாங்க. வடக்கு தமிழ் பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க. நானும் லைட்டாக கற்றுக் கொடுத்துட்டு தான் வந்தோம். அப்பயும் ஒன்றும் பெருசாக வரல. அந்த வடக்கு பேச்சு வருதுங்க லைட்டாக. சரிங்க, காத்தால பார்க்கலாம் எத்தனை மணிக்கு கூப்பிட்றாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 ஆகுதுங்க. நம்ம வண்டியில் ஜிபிஎஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சுங்க. ஜிபிஎஸ் காட்டுறாருங்க. இதாங்க ஜிபிஎஸ். ஜிபிஎஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சுங்க. எங்கெங்க போகிறாங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணுறதுக்காங்க. போன டைம் லேட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம யாரை எடுத்து போய் விற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஃபுல்லாக ஜிபிஎஸ் வச்சுருக்கிறாங்க, எங்கெங்க போகுது வருது அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாங்க எத்தனை மணிக்கு ஏற்றுறதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாயந்தரம் 4 மணி ஆகுதுங்க. நம்மளை இன்னுமே லோடு ஏற்றுறதுக்கு கூப்பிடல. அங்கேருந்து ஆர்டர் எதுவும் வரலன்னு நினைக்கிறேங்க. நம்மளும் வெயிட் பண்ணுறோம். மைக்கிள் கூப்பிடுவாங்கன்னு பார்க்குறோம். அவங்க நம்மள பக்கத்தில் இருந்த வண்டியெல்லாம் லோடு ஏற்றி கிளம்பியாச்சுங்க. நாம் மட்டும் தான் இருக்கிறோம். பார்க்கலாங்க எத்தனை மணிக்கு கூப்பிட்றாங்க என்ன ஏது, இன்னைக்கு கூப்பிடுவாங்களா இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம். 6 மணி வரைக்கும் தான் வண்டி கூப்பிடுவாங்க. அப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. நம்ம வண்டி நேற்றே ஏற்றினுக்கணுமா இருந்துச்சுங்க. 2 நாள் ஆல்ட்டுங்க. இன்றைக்கும் ஆல்ட்டு. மணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 7:50 ஆகுதுங்க. அவ்வளோதான், முடிச்சிட்டாங்க. நம்மளே யாரோ செய்வனை வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. நம்மளுக்கு மட்டும் லோடு ஆக மாட்டேங்குது. யார் செய்வன்னு எடுக்கணுங்க முதல்ல. நல்லா இருங்க போடான்ற மாதிரி இருக்குதுங்க. இது கடவுள் நம்மளுக்கு மட்டும் பிரச்சனைய கிள்ளி தராம அள்ளி வாரி இறக்கிறாங்க. போங்க, ஒரு மனசாட்சி இல்லையாங்களா? 2 நாள் ஆல்ட்டு, டெலிவரி 3 டெலிவரியை 4 மாறி அது 4 நாளாக இறக்குற மாதிரி ஆயிடுச்சு. போடான்ற மாதிரி இருக்குது. போங்க, மனசெல்லாம் வலிக்குதுங்க. என்னடா போற இடத்துலலாம் நம்மளுக்கு மட்டுமா பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் இப்படிதான் இருக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எல்லா டிரைவருக்கும் இந்த மாதிரி 3 நாள் 4 நாள் ஆல்ட் ஆகிதான் லோடு ஏற்றிருக்கீங்களா, இல்லை நம்மளுக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா புரியலைங்க. யாரோ செய்வன வச்சுட்டானா இல்லை என்ன ஏதுனே புரிய மாட்டேங்குது. எல்லாரும் ஆண்டவன் செயலுங்க, பார்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் உயரம் நாம கிடையாது. ஆனாலும் வருத்தமா இருக்குது. என்னதான் பண்றதுன்னு ஒன்றும் புரியல. எவ்வளவுதாங்க மனசை தேத்திக்கிறது. இதெல்லாம் ஓகே, எவ்வளவு விழுந்தாலும் சரி இழந்துடலாம் அப்படின்னு பார்த்தாலும் அவங்க அப்படியே விழுறதான் வழியே, வேற எதுவுமே கிடையாதுங்க. காலை நொண்டின்னு போயிட்டு போற மாதிரி இருக்குங்க.
ஓகே, ஏத்தான் ஆகணும். நம்ப முடியலன்னா அத்தான் நேசம். வண்டியெல்லாம் இருக்குங்க, நிறைய வண்டி இருக்கு. ஆனால் காத்தால நம்மள மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா வண்டி லோடு ஏற்றிட்டு போகக்கூடாதுங்க. நம்மளும் கூட்டிட்டு போகலாம் நல்லா இருக்கும். இப்போ புலம்புற மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் இந்த மாதிரிலாம் புலம்புற ஆளே கிடையாது, ஆனால் புலம்புறோம். ஆண்டாவை இந்த மாதிரி சைக்கிள் அடிக்கிறது கொடுறான்னா நம்மளுக்கு ஜாக்பெட் உண்டுன்னு அர்த்தங்க. சாப்பாடு வேறு செய்யக்கூடாது. நம்ம வண்டியில் ஆல்ரெடி நம்ம அண்ணன் வாங்கி வந்துட்டாங்க சாப்பாடு. வண்டியில் இங்கே இது வேற ஒரு பிரச்சனைங்க, சாப்பாடு வேறு செய்யக்கூடாதுங்க. ஹோட்டல் தான், ஆனால் இங்கே வேற குளிர் வேறு போட்டு வெளியில் வெளுக்குதுங்க. குளிரும் வெளுக்குது, 2 நாள் படுக்கவும் போட்டுறீங்க. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க? வேலை தெரிஞ்சவங்க தாங்க வேலைக்காரன் அப்படின்னு ஒரு மாதிரி தோணுதுங்க. மனசு தோணுற மாதிரி போயினே வேண்டித்தாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் அசரால் நாம் இல்லை, வச்ச காலை பின்னாடி வாங்குறதா இல்லைங்க. சிங்கம் எப்படிங்க சீரி முன்னாடியே போயிட்டு இருக்கோம், அந்த மாதிரி தான். பின்னெல்லாம் வாங்குறதே கிடையாது, சரித்திரத்திலே கிடையாது அப்படின்னு சொல்லி மனசை தேத்துன்னு போயிடணும், அவ்வளோதான். சரிங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு நம்ம லோடு ஏற்றிடுவோன்னு ஒரு நம்பிக்கை தாங்க. நம்பிக்கையில் போயிட்டு சாப்பாடு சாப்பிட்றேங்க, படுத்து தூங்குறேங்க. குளூரில் எங்கெங்க தூக்கம் வருது, சில்லுன்னு அடிக்குதுங்க. நம்ம ஊரில் ஃபுல் மழையாங்க. பெங்களூரில் போட்டு வெளின்னு வலிக்குது மழை. தமிழ்நாடும் போட்டு புரட்டி போடுதாங்க மழை. ஆனால் இங்கெல்லாம் மழை கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12ங்க, 12 டேட்டு. இங்கே அந்த அளவுலாம் மழை கிடையாதுங்க, குளிர் தான் போட்டு வெளின்னு வெளுக்குது. நம்ம ஊர்லலாம் மழை வெளுக்குதான், இங்கே குளிர் வெளுக்குது. சரிங்க, நாளைக்கு கடலோட அருள்னால நாளைக்கு ஏற்றிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. பார்க்கலாம் நாளைக்கு எத்தனை மணிக்கு ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. நாளைக்கு டைம் பார்த்தா இப்போ கரெக்டாக 9 ஆகுதுங்க. சூரியன் வெளியே வர ஆரம்பிச்சிட்டான். சில்லுன்னு காற்றும் அடிக்குதுங்க, சில்லுன்னு குளிடுதுங்க. இப்போ தான் வெயில் அடிக்குது, ஆனால் இன்னும் உரைக்கலைங்க. ஆனால் இந்த வண்டிக்கு பாருங்களேன் டிசைன். இப்போ தான் வண்டி எடுத்து ரெடி பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறான். நவீல் அமேட்டு முருகர், நம்மளோட முருகர் எல்லாம் போட்டாச்சுங்க. சூப்பராக போட்டுக்கிறாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நம்ம வண்டி அது பக்கத்துலேயே இருக்குதுங்க. பார்க்கலாங்க எத்தனை மணிக்கு கூப்பிட்றாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. 9 மணிக்கு 9 மணின்ற 10 மணிக்கு அந்த லிஸ்ட் வருங்க. அந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் இருந்துச்சுன்னா போய் ஜம்முன்னு ஏற்றின்னு வந்துடுறாங்க ரோடு. எல்லாமே நம்ம தமிழ்நாடு வண்டி தாங்க. அங்கே பாருங்களேன், அந்த கடைசி பிடிச்சி இந்த கடைசி வரைக்குமே தமிழ்நாடு வண்டி தான். இந்த பக்கம்லாம் பஸ்ஸுங்க, இவங்களோட லேபர்ஸ் கூட்டின்னு வரது. இந்த பக்கம் ஒரு 9 பஸ் இருக்குங்க லைனா. விவேகானந்தான்னு சொல்லிட்டு பஸ்ஸுங்க இருக்குங்க. சில்லுன்னு குளிடுதுங்க. வா என்ன போடுது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தா மழை காட்டுன்னு காட்டுதான். பெங்களூருமே சரியான மழைங்களாங்க. எங்கள் அப்பா சொன்னாங்க செம்ம மழைடா அப்படின்னாங்க. எங்கள் அம்மாவெல்லாம் நடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஃபர்ஸ்டே கோல்டு வேற. சரிங்க, பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு இன்னைக்கு லோடு ஏற்றுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை இன்னைக்கு ஏற்றிடணுங்க. நம்ம வண்டி வந்துங்க செகண்ட்ஸ் எடுத்து இதான் ஃபர்ஸ்ட் நாடுங்க. வண்டிக்கு எந்த வேலையுமே செய்யல, அதனால மைலேஜ் வந்துங்க. மைலேஜ் ஒருத்தர் கேட்டீங்க, மைலேஜ் வந்து நம்மளுக்கு வந்து 4.1 வருதுங்க. 10 வீலு 4.1 வருது, வந்து கம்மி தாங்க. நம்ம ஓனர் இருந்துன்னு 5 வரணும் அப்படின்னு சொல்றாங்க. வண்டிக்கு எந்த வேலையுமே செய்யலுங்க. வண்டி வாங்கிச்சு நேம் போர்டு மட்டும் மாத்தின்னு வண்டி லைனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எதுவுமே என்னால் ஓப்பனாக எதுவும் சொல்ல முடியலங்க, அதனால தான் பிரச்சனை. என்னோட சேனல் வந்துங்க யார் புதுசாக வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு 60% தான் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்குவோம். ஆனால் நம்மளை விடமாட்டேங்கிறாங்க, அதுதான் பிரச்சனை. கூடி சீக்கிரம் எல்லாத்தையுமே நான் ஓப்பனாக உடச்சி பேசுகிறேங்க. அது என்னன்னா ஆயிட்டும் பார்த்துட்றான். இன்னொரு கொஞ்ச நாள் அதுதான் கம்மான்னு இருக்கிறாங்க, பல்ல கடிச்சுன்னுக்கிறான். இன்னொரு கொஞ்ச நாள் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்மான்னு இருக்கிறேங்க. நம்ம எது சொன்னாலுமே தப்பாக போகிற மாதிரியே நம்மளோட ட்ரிகர் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி நாமளும் டென்ஷன் வரையா, ஷார்ட் டெம்பர் வேறு. நம்மளுக்கு எது சொன்னாலும் சுருன்னு கோவம் வருது. அதனால சரி அப்படின்னு சொல்லி என்னால் எதுவும் ஓப்பனாக பேச முடியல. வாடகைலாம் சொன்னோன்னு ஆசை தாங்க, கேட்குறீங்க. ஆனால் வாடகை கரெக்டாக சொன்ன முடியல. ஆனால் இங்கே இந்த வண்டியில் கண்டெய்னரில் வந்துங்க ரொம்ப அநியாயம் தாங்க. வாடகை வந்து ரொம்ப கம்மி தான். 10 வீலு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பார்க்கலாங்க, இன்னொரு கொஞ்ச நாள் பொறுத்தீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் எல்லா டீட்டெயிலாக சொல்றேங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு.
நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இதெல்லாம் தெரியணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்துங்க யூத் எல்லாம் வரணுங்க. ஏங்க வரக்கூடாதா? பொழைக்கணும்னு நினைக்கக்கூடாதா? நினைச்சா தப்பா? இதை கொலை பண்ண மாதிரி பாக்குறாங்க. நம்ம இதெல்லாம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னா பிசினஸ் பண்றோம்னா கொலை பண்ற மாதிரி பாக்குறாங்க. இது தப்பான்னு எனக்கு புரியல. ஏன் வளரக்கூடாதா? வளரவும் தான் வளரணுமா? காலாங்காத்துல டென்ஷன் ஏத்துறாங்க. போங்க, பார்க்கலாம். இதெல்லாம் விடுங்க, எல்லாம் ஆண்டவன் செயல், பார்த்துக்கலாம். என்ன ஆனாலும் சரி. எப்பயுமேங்க கொடி கட்டி பறக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் மட்டும் தான் கொடி கட்டி பறக்குறாங்க. நம்ம நினைக்கிறோங்க பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நூல் இல்லை தானே பறக்கிறதுக்கு. கட் பண்ணி விட்டா நான் பாட்டு நம்ம போயிடுவோம். இப்போ காத்தாடி எப்படிங்க? காத்தாடிக்கு நம்ம கவுரு நம்ம கையில் இருந்தால் தான் பறக்க முடியும். கவுரை கட் பண்ணி விட்டா காத்தாடி வேஸ்ட் தானேங்க. காத்தாடிக்கு மெயின் கவுரு தான். கவுரே இல்லும் போது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒரு பார்த்துக்கலாங்க, இதுக்கெல்லாம் அசரக்கூடாது. யார் என்ன செஞ்சாலும் சரி பார்த்துக்கலாம். மன கட்டுப்பாடு தாங்க முக்கியம். மனசு எப்படி சொன்னதோ அது மாதிரி போகலாம், அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பேசவும் முடியாதுங்க. நம்ம எது பேசணும் குத்தன்ற மாதிரி தான் வரும். இதுக்கெல்லாம் ஒரு நாள் டைம் வருங்க. இதுக்கெல்லாம் எடுத்து செய்யணுங்க. அதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிவிட்டுக்கோங்க. நம்மளோட இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் வேணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. வண்டி போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போதான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குங்க. நான் எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்னும் டீட்டெயிலாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம்ல. அதனால சரி பார்க்கலாங்க. நான் வீடியோ எடுக்கிறது பார்த்துட்டு எல்லாம் நம்மளே குறுகுறுல பார்க்குறாங்க. எங்கே பாருங்க, நம்ம அண்ணன் இந்த பக்கம் குறுகுறுன்னு பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. வச்ச கண்ணமாவது பார்த்தா தான் வரதில்லை இப்படி. சரிங்க, நான் பார்த்துட்டு என்ன இதுன்னு கூப்பிட்றோம். லோடு எதனா ஏற்றுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதிசயங்க, நம்ம வண்டி ஃபைனலி லோடு ஏற்றி கிளம்பிருச்சுங்க. காத்தாலேருந்து பயங்கர போராட்டங்க. இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 3:20 ஆகுதுங்க. டோட்டல் நம்மளுக்கு ஒரு 3 வண்டி நிறுத்திருச்சுங்க. அப்படியே இதுவும் நம்மளுதுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து கண்டெய்னருங்க. நேற்று ஃபுல்லுமே அந்த கப்பல் ஹார்பர்ஸ் ஏற்றின்னு போவாங்களுங்க. அந்த வண்டி போயிருந்துச்சு. அதனால நம்மளோட கண்டெய்னர் வந்து தேங்கிருச்சு இங்கே. அதனால இன்னைக்கு ஏற்றே ஆகணும் அப்படின்னு நினைச்சோம். ஏற்றியாச்சு. நம்ம அண்ணன் ஏற்ற கிளம்பியாச்சு. நம்ம வண்டி வருதுங்க. நாம உள்ள போக மாட்டோங்க, நம்ம அண்ணன் மட்டும் தான் போவாங்க லோடு ஏற்றுறதுக்கு. நம்ம அண்ணன் போறாங்க. சரி போயிட்டாங்க. வெற்றி வரைக்கும் திட்டுவாங்க. இங்க இருந்துங்க செகண்ட் கேட்ல அங்க போயிட்டு, இது வந்து பார்க்கிங் ஏரியாங்க, அங்க போயிட்டு லோடு ஏத்தணுங்க. விட 3வது ஆள்கிட்ட ஏத்துறவரை ஆயிடுச்சு. ஒரு சந்தோஷமா இருக்குது, கிளிகுளிப்பா இருக்குது. எல்லாரும் தெரியல, தானாவே சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. சரிங்க, லோடு ஏத்தின்னு வந்துட்டு அப்புறமேட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்றோம். இன்னைக்குள்ளேயே வந்துட்டுங்க. சரி வந்துட்டு என்ன ஸ்நாக்ஸ் எதனா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இங்கே ஒரு பஜ்ஜி சாப்பிட்டுங்க. அழகான ஒரு சன்செட்டுங்க, சூப்பராக இருக்கு. வீவிங் எல்லாம் கீழே ஏதோ விவசாயம் பண்ணுங்கிறாங்க, என்னன்னு தெரியல. அங்கே அந்த பக்கம் குதிரை. உங்களுக்கு மாட்டு மேலே உட்காந்து போகிறதெல்லாம் பிடிக்கும். அதான் மாடு இது ஏற்றின்னு போவாங்க இல்லைங்க, மாட்டு இதில் மாட்டு வண்டிங்க. அதெல்லாம் போகணும் உங்களுக்கு ஆசையாங்களே? கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க, குதிரை மேலே போகிறது. அதெல்லாம் எனக்கு ஆசைங்க. குதிரை மேலாம் போயின்னுக்கிறான், ஆனால் மாட்டு வண்டி மேலே தாங்க போன மாதிரி போவே இல்லைங்க. அது ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா அந்த இதில் கரும்பெல்லாம் ஏற்றின்னு போவாங்க. இங்கே இந்த பக்கம் நான் பார்த்துனுக்குறான், ஒரு மாதிரி அப்படியே டெம்ப்டாக இருக்குங்க. என்னடா இது போடுவே அப்படின்னு தோணும். நம்ம டிரைவரான சரியான கம்பெனிக்கு இறக்கி விட்றா, வந்துடுறா பிள்ளைடே வந்துடுறா அப்படின்னுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அழகார குதிரை. இதெல்லாம் பார்த்தாவே ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஆனால் செம்ம ஹைட்டுங்க குதிரை. வா குதிரை. இந்த பக்கம் சன்செட் ஆகுதுங்க. குதிரை போய் ஒரு தூக்கிடுச்சுன்னா கஷ்டமா போயிருங்க. எனக்கு ஒரு பயமா இருந்தாச்சு. அது மெயின்டெனன்ஸ் யார் பாக்குறாங்கன்னு தெரியல, ஆனா மெயின்டைன் பண்றாங்க. முடியெல்லாம் வெட்டி விட்டுங்கிறாங்க. இங்க பாருங்க, தெரியுதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணா ஒரு வழியா லோடு ஏற்றின்னு வந்தாச்சுங்க. கண்டெய்னர்ல லோடு ஏற்றியாச்சு. பேல் லோடுங்க, சும்மா ஜம்முன்னு ஏற்றியாச்சு.
ஒரு மாதிரி 3 நாள் ஆல்ட் ஆகி கண்டெய்னரில் லோடு ஏற்றினுக்கிறதுங்க. ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷம் இருக்குது. நம்ம அண்ணா பில்லு வாங்கி இடத்துக்கு போயின்னுக்கிறாங்க. பில்லு வாங்கியாச்சுங்க. அது ஒரு டைம் என்ட்ரி பண்ணி ஜிபிஎஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணின்னு அப்படியே வரத்தாங்க, புறப்படுறதான். சரிங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் விட்டுக்கோங்க. அடுத்த வீடியோ நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. உங்களோட அன்போ ஆதரவும் கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க. அப்போதாங்க நான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அவ்வளோ வரணுங்க. சரிங்க, பாய்.